மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல தினமாக அமையும். சில செலவுகள் உங்களுக்கு ஏற்படும், ஆனால் அது சுப செலவுகளாக இருக்கும். சில நேரங்களில் வெளிநாடு பயணம் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது, அதற்கான முயற்சிகளை எடுக்கும் பொழுது தகுந்த ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் புதுசாக ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணும், இல்லை நம்ம செய்கிற ஒரு விஷயத்தில் மாறுபாடாக சில விஷயங்களை செய்யணும் என்ற எண்ணங்கள் இருந்து அதற்குரியவர்களை சந்தித்து பேசுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது அதில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். மனசுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய தினமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது, அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள் ஏற்படும், அனுகூலமான சூழல் நிலவும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதலான முயற்சி தேவை. எந்த ஒரு விஷயத்திலையும் முதல்ல ஒரு பின்னடைவுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுலபமான வெற்றி உங்களுக்கு, அதாவது கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்ததுங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளை கொண்ட ஒரு தினமாக அமையும். அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் பெரிய அளவுக்கு உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படும். நண்பர்கள் என்பவங்க ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் கவனத்தை முழுமையாக செலுத்தி செய்யணும். இது ஏதோ ஒரு ஏனோ தானோன்னு கொஞ்சம் அலட்சிய போக்கோடு நீங்கள் செயல்பாடுகளை வைத்துக் கொள்ளும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக திருமணம் போன்ற பேச்சுவார்த்தைகளாகட்டும், காதல் போன்ற விஷயங்களாகட்டும், சில ஏமாற்றங்களை தரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறு இருப்பதால் இந்த சுப விஷயங்களை எல்லாம் பற்றி பேசக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக கையாள வேண்டியது ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில பின்னடைவுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினமாக அமைகிறது. மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மன உறுதியோடு உங்கள் செயல்பாடுகளை எடுத்துக்கொண்டு செய்யும் பொழுது நல்ல வெற்றிகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நம்ம நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்றுங்கிறத ஒரு கேலியாக சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நடப்பது எப்படின்னா, நான் நினைத்தது 10 நடந்தது 20 அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப சிறப்பான வெற்றிகளை தரக்கூடிய தினமாக இது மாறிவிடும். அதனால் நீங்கள் அதாவது ஒரு அடி எடுத்து வைத்தால் வெற்றி படிக்கட்டு என்பது 10 படி உங்களை ஏற்றுவிடக்கூடிய ஒரு தன்மையுடையது அப்படின்ற அளவுக்கு சிறப்பான தினமாக இருப்பதால் புதிய விஷயங்களை தொடங்குவதற்கோ இல்லை எந்த மாதிரியான ஒரு முயற்சிகள் முன்னுக்கு வரக்கூடிய முயற்சிகளை எடுப்பதற்கோ, அதே போல் மாணவர்கள் படிப்பு சம்பந்தமாக சில எந்த முயற்சிகளை எடுத்தாலும் சரி சிறப்பான வெற்றிகள் உங்களுக்கு ஏற்படும், மன மகிழ்ச்சி ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு எடுத்து பார்க்கும் பொழுது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எண்ணிய எண்ணம் போல ரொம்ப ஒரு நல்ல சந்தோஷங்களும் வெற்றிகளும் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். நம்முடைய திறமை அளந்து அதைப்படி செய்யணும். அதாவது சில நேரங்களில் ஓவர் டூயிங்பாங்க, அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு செய்யும் பொழுது பிரச்சனைகள் ஆகிடும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சுபமான பலன்கள், தன விருத்தி, குடும்பத்தில் சந்தோஷம் எல்லாமே ஏற்படும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், இல்லை வெளிநாட்டிலிருந்து வந்த செய்திகளாகட்டும்,
மன நிறைவையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய வகையில் ரொம்ப அற்புதமாக அமையக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறது. நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம்னு இதை சொல்லணும். பல விஷயங்களிலும் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாகவும் உங்களுடைய தோல்விகளோ இல்லை பிரச்சனைகளோ அகன்று வெற்றி படிக்கட்டுகளை ஏறக்கூடிய வகையில் சிறப்பான ஒரு தினமாக இது அமையும். தெய்வ அனுகூலம் மிக்க தினமாகவும் இது அமைகிறது. இந்த கடகராசியில் வரக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பின்னடைவுகள்லாம் ஏற்பட்டாலும் கூட உங்களுடைய திறமையும் கடுமையான உழைப்பும் நல்ல வெற்றியை உங்களுக்கு தேடித்தரும். அதே போல ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தடைகள் எல்லாம் இருந்தாலும் கூட நிச்சயமான வெற்றிகள் ஏற்படுவதற்கான சூழல்கள் ஏற்பட்டு அற்புதமான ஒரு தினமாகவும் குறிப்பாக மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாகவும் அமையும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்து செய்யக்கூடிய தொழிலில் சில தடைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. அதனால ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். சில பின்னடைவுகள், சில நேரங்களில் தேவையற்ற சில அலைச்சல்கள், ஒரு சமயம் ஒரு சலிப்பு தட்டக்கூடிய தன்மை, இதெல்லாம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால் தெய்வ வழிபாடு ரொம்ப அவசியம். காலையில் பிள்ளையாரை கும்பிட்டு இல்லை அனுமாரை கும்பிட்டு உங்கள் தினத்தை தொடங்க நல்லபடியாக தடைகள் நீங்கி காரிய வெற்றி ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு எடுக்கும்பொழுது மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தடைகள் நீங்கி ஓரளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய தினமாக இது அமையும். பூர நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும்னு சொல்லணும். தேவையில்லாத சில பிரச்சனைகள்லாம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் நன்மையை தேடித்தரும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் அபிவிருத்தி, சில நேரங்களில் தொழில் விரிவாக்கம், இல்லை அதை பற்றிய சில பேச்சுவார்த்தைகள், இதிலெல்லாம் நீங்கள் ஈடுபடும் பொழுது நல்ல ஒரு சந்தோஷத்தையும் வெற்றியும் தேடித்தரும். எதிர்பார்த்து கொண்டிருந்த பணம் வரவு உங்களுக்கு ஏற்படும். நீங்க பேசக்கூடிய பேச்சுக்கள் அர்த்தம் புதிந்ததாக இருக்கும். நீங்க சில நேரங்களில் பாராட்டப்படுவீர்கள். எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் மன நிறைவு ஏற்படக்கூடிய அளவில் சிறப்பான தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். மற்றபடி பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பின்னடைவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் தென்படுகிறது. ஓரளவுக்கு எச்சரிக்கையாக செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் நமக்கு சில பேர் பிரச்சனையாக இருப்பார்கள். சில நேரங்களில் சில முன்னேற்ற தடைகள் ஏற்படலாம். ஆனால் இதையெல்லாம் நேர்முகமாக நின்று வெற்றியை காணக்கூடிய ஒரு தினமாக இது அமையும். எவ்வளவு சோதனைகள் ஏற்படுகிறதோ அவ்வளவு சாதனைகள் சொல்வது போல சிறப்பான தினமாக இது உங்களுக்கு அமையும். ஆனால் கடுமையான உழைப்பு, ஒரு தீர்மானமான ஒரு போக்கு, இதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதான போக்கை கையாள வேண்டும். வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவசரப்படாமல் செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும்.
கவனக்குறைவால் சில தடைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அற்புதமான தினமாக இது அமையும். எண்ணிய எண்ணம் சிறப்பாக வெளிப்படும். குடும்பத்தில் இருந்த சந்தோஷம் நிலவும். எந்த ஒரு விஷயத்திலும் நல்ல லாபகரமாக செயல்பாடுகள் அமையும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில முடிவுகள் நீங்க எடுக்கும் பொழுது ஒரு உத்தேசமாக சில விஷயங்கள் நாம செய்வோம். ஏன் அப்படி செஞ்சோம் அப்படின்னு கேட்டா, ஏதோ மனசுல தோணித்து அதை செஞ்சேன் அப்படின்ற மாதிரி பதில் சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு தினம். மனதில் வரக்கூடிய உங்களுடைய மனதை கேட்டு செயல்படுங்கள், நல்லபடியா உங்களுக்கு அது வழிகாட்டும் அமையும் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு தினமாக இது அமைகிறது. தெய்வ அனுகூலம் மிக்க தினம். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரமான விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் பிரச்சனைகள், மனசுல ஒரு தளர்ச்சி, இதெல்லாம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு முன்னேற்றமான நல்ல தினமாக இது அமையும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால நல்ல உதவிகள் ஏற்படும். தன வரவு என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சில நேரங்களில் வீடு வாங்க வேண்டும், நிலம் வாங்க வேண்டும் என்ற ஒரு ஆசையில் இருந்தீங்கன்னா அதற்கான சூழல்கள் ஏற்பட்டு அது சரியானபடி நல்லபடியாக முடியும். சில நேரங்களில் வீடு புதுசாக புதுப்பிக்க வேண்டும், அதற்காக முயற்சிக்கணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் அந்த முயற்சிகள்லாம் எடுக்க ரொம்ப உகந்த தினம். நல்ல வெற்றிகளை தரக்கூடிய நல்ல தினமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய தினமாக இருக்கு. பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் ஏற்படும், நல்ல தன லாபங்களும் ஏற்படும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் என்பது சற்று அதிகமாக இருக்கும், உழைப்பு என்பது சற்று அதிகமாக இருக்கும். சிறு பிரயாணங்களை சில நேரங்களில் நீங்க மேற்கொள்ள வேண்டி வரலாம். ஆனால் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ஒரு சிறப்பான தினமாகத்தான் இது அமையும். கடுமையான முயற்சிக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய தினமாக இது அமையும். திட்டமிட்டு செயலாற்ற வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு, அதில் அது போல நீங்க செயலாற்றுறது ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு நம்ம பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய இது ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. முயற்சிகள் விரயங்கள் ஆகலாம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும், எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் அமையும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேச்சில் இனிமை இருக்கும், செயல்திறன் சிறப்பாக அமையும். குடும்பத்தில் உள்ள ஒரு மனக்கசப்புகள்லாம் மறையக்கூடிய ஒரு தினமாக அமைகிறது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல செய்திகள் சேரும். சில நேரங்களில் நல்ல க்ஷேத்திரங்கள்லாம் போய் தெய்வ தரிசனமும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தையும் பெறக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு எடுக்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய தினம். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதான போக்கை கையாள வேண்டும். மனசுல எப்பவுமே உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் அதிகமாக இருக்கும், அதை குறைத்து நிதான போக்கை கையாள வேண்டும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அற்புதமான தினம், வெற்றி வாய்ப்புகள் என்பது ரொம்ப சிறப்பாக அமையும். அடுத்து மீன ராசி. மீன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சற்று கடினமான உழைப்பு தேவைப்படும். திட்டமிட்டு செயலாற்ற வேண்டிய ஒரு தன்மையை காண்பிக்கிறது. சிறு சிறு தடைகள் போவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் உண்டு. எப்பவுமே ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. அந்த ரிஸ்க் ஃபேக்டர் கணக்கில் எடுத்துட்டு நம்ம செயல்படணும்னு ஒரு கணக்கு சொல்லுவோம். அது போன்ற செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது.
இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகளும் தாமதங்களும் வருவதை தவிர்க்க முடியாது. அதை மனசில் கொண்டு தான் நம்ம செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறு பிரச்சனைகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் எந்த ஒரு காரியத்தையும் முதல் அட்டம்ப்டில் முடிக்காட்டாலும் 2வது முயற்சி 3வது முயற்சியில் நல்லபடியாக அந்த காரியங்கள் நிறைவேற்றம் ஏற்படும்.